தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்க. உங்கள் வார்த்தையின் மன்னாவை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஆறாம் வசனம் வாசிப்போம். கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, எல்லாவற்றையும் நடத்துகிறவர் கிறிஸ்து ஒருவரே. வரங்களில் வித்தியாசம் உண்டு, எல்லாவற்றையும் நடத்துகிறவர் ஒரே ஆவியானவர் தான். அல்லேலூயா. அப்போ முதல்ல மனிதனை கர்த்தர் உண்டாக்கின பொழுது, மனிதனை கர்த்தர் சிருஷ்டிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் பிறக்கிற எந்த மனிதனுக்கும் தேவன் ஒரு தாளந்துகளை வைத்து தான் படைப்பார். அல்லேலூயா. பிறக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் எதை கொடுக்குறாரு? தாளந்து. அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வரும் பொழுது, தேவன் இந்த உலகத்தில் கொடுக்கும் பொழுது எப்படி தான் படைக்கும் போது எப்படி தான் படைக்கிறாரா? ஒவ்வொருவருக்கும் தாளந்தை கொடுக்கிறார். ஏன்னா இந்த பூமியில வாழ்வதற்கு, இந்த பூமியில நம்மளுடைய லைஃபை கண்டினியூ பண்ணுவதற்கு கர்த்தர் இந்த பூமியில மனுஷனை படைக்கும் பொழுதே ஒரு திறமையை வைத்து தான் படைப்பார். அல்லேலூயா. ஒரு ஞானம் உள்ளவர்களாய் தான் படைப்பார். அவங்களுக்கு எதை செய்ய முடியுமோ அந்த கிருபையை தேவன் அவங்களுக்குள்ள வைத்திருப்பார். அதனால தான் உங்களால் வேலை செய்ய முடிகிறது, நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடிகிறது. இது எதுனா தேவன் கொடுத்தது. அல்லேலூயா. சிலருக்கு பாடுகிற திறமை, ஏதோ ஒரு திறமை இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் திறமைகள் இருக்கிறது. யாரையும் கர்த்தர் ஒருத்தரையும் வெறுமையாய் படைக்கிறது இல்லை, திறமையற்றவர்களாய் படைக்கிறது இல்லை. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தேவன் கொடுத்த ஞானம், அறிவு ஒன்று இருக்கிறது. அது மனிதன் தன் வாழ்வதற்கான, வாழ்க்கைக்கான, தன்னை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு தாளந்தை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சாப்பிட்ற திறமை கூட ஒரு திறமை, கரெக்டா இல்லையா? யூடியூப்ல சாப்பிட்டுனே போடுறாங்க வீடியோ. ஏதோ ஒரு திறமை உங்களுக்குள்ள நீங்கள் வளர்த்து கொள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ரெண்டாவது, வேதம் சொல்லுகிற, நீங்க யாத்திராகம் 35:25 வாசித்து பார்த்தாலே, ஞானம் இருதயம் உள்ள பெண்கள் என்ன செய்தாங்களாம்? கூடாரம் செய்வதற்கு அவர்கள் உதவி செய்தார். கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்ட உடனே அதை செய்வதற்கு குறிப்பிட்ட ஜனங்கள் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களாம் அதில் செய்வதற்கு திறமை உள்ளவர்களா இருந்தார்களாம். அல்லேலூயா. அந்த இருதயம் அவங்களுக்குள்ள இருந்தது. யோசித்து இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு டிசைனை உருவாக்குவதற்கு அவங்களுக்கு அந்த போதிய ஞானம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் தேவன் ஏதோ ஒரு தாளந்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தாளந்து நீங்கள் பயன்படுத்துவதற்காக எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் தேவன் வைத்திருக்கிறார். இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, ஊழியங்களில் என்ன இருக்கா? வித்தியாசம் இருக்கு. 5 வகை ஊழியம். சபை ஊழியம் இருக்கிறது, சுவிசேஷ ஊழியம் இருக்கிறது, அப்போஸ்தலர் ஊழியம் இருக்கிறது, தீர்க்கதரிசன ஊழியங்கள் இருக்கிறது. அதே மாதிரி நிறைய ஊழியங்களை, 5 வகையான ஊழியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். டீச்சர்ஸ் ஊழியம் இருக்கிறது. ஸோ 5 வகையான ஊழியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஸ்பிரிச்சுவல். தேவ ராஜ்யம் கட்டப்பட, பரலோக ராஜ்யம் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கொடுக்கப்படுகிற ஊழியங்கள். அல்லேலூயா. மூன்றாவது தான் வரங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்காரு? கிஃப்ட்ஸ். வரங்கள் என்று சொல்லப்படுகிறது. கிஃப்ட்ஸ்னா என்னது? கிஃப்ட் கொடுத்தா என்ன அர்த்தம்? ஃப்ரீ. ஃப்ரீ தானே, விலைக்கா இல்லை. அப்போ அது ஃப்ரீயா இருக்கிறது. இப்போ உலகத்தில் இருக்க எந்த ஊழியமானாலும் அது தேவனால் தொடங்கப்படுகிற ஊழியமா இருக்கும். ஒருத்தருக்கு ஊழியம் கொடுக்கிறார்னா, ஒரு சபையை நிறுவுகிறார்னா, யார் தான் தலைவர்? இயேசு கிறிஸ்து தான் தலைவர். அவர் தான் அதோடைய தலைவராக இருக்கிறார். அவர் தான் அதை ஏற்படுத்துகிறார். அந்த ஊழியம் அவருடையதா இருக்கும். எல்லா சபைகளும் தேவனுடையதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது இயேசுவை மையப்படுத்துகிறதோ, எது இயேசு கிறிஸ்துவை தலைவராய் வைத்து நடக்கிறதோ அது கர்த்தருடைய ஊழியம். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை நம்பி செய்கிற ஊழியம் தான் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த ஊழியங்களை தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை கொல்ல முடியாது. யார் அந்த பேதுரு?
யார் அந்த பேதுரு? மறுதலித்த போனவன். யாரு? மறுதலித்தவன். இயேசுவை மறுதலித்தவன் தான் பேதுரு. மற்ற சீசர்கள்லாம் யாரு? ஓடி போனவர்கள், பயந்து ஓடி போனவர்கள். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் யார்கிட்ட எந்த பொறுப்பு கொடுத்தா சரியா செய்வாங்க. அல்லேலூயா. அந்த மறுதலித்த பேதுரு தான் தன்னை சிறையில் போட்டுவிட்டு நாளைக்கு அவனை கொல்ல போறாங்க சொன்ன போது கூட தைரியமாய் தூங்கின பேதுரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு முன்னாடி இருந்த பேதுரு பத்தி அவர் பார்க்கல, பின்னாடி தனக்காக மரிக்க போற பேதுருவை தான் அவர் பார்த்தார். அல்லேலூயா. நாம இப்ப பிரசன்ட்ல இருக்கிற ஆளை தான் பார்ப்போம். கர்த்தர் எப்பவுமே பிரசன்ட் பார்க்கறது இல்லை, அவர் ஃபியூச்சரை பார்க்கிற கண்களை உடையவர். அல்லேலூயா. பவுலை எல்லாரும் கொலைகாரனாய் பார்த்தார்கள், பவுலை உபத்திரவப்படுத்துகிறவனாய் பார்த்தார்கள். ஆனால் கர்த்தர் எப்படி பார்த்தாராம்? கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவரே அனீனியாஸ் கிட்ட சொல்றாரு, நீ இந்த இடத்துக்கு போ, அங்க பவுல் ஒருத்தன் இருப்பான், அவனுக்காக ஜெபம் பண்ணு. அப்ப சொல்ல, ஆண்டவரே அவன் சீஷர்களை துன்பப்படுத்துகிறவன் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, அவன் துன்பப்படுத்துகிறவன் அல்ல, எனக்காக துன்பங்களை சகிக்கிறவன் என்று சொன்னான். அல்லேலூயா. எல்லாருடைய பார்வைக்கு பவுல் துன்பப்படுத்துகிறவனா இருந்தான். இயேசுடைய பார்வையிலோ அவன் துன்பப்படுத்துகிறவனா அல்ல, துன்பத்தை தனக்காக சகிக்கிற ஒரு மனிதனாய் பார்த்தார். பாடுகளை சகிக்கிற ஒரு மனிதனாய் கர்த்தர் பார்த்தார். அப்போ ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும் பொழுது, நீங்கள் அவங்களை பார்க்கும் போது அவர்கள் இப்போது இருக்கிற நிலைமையில் இருப்பதில்லை. தேவன் அவர்களை நேசிக்கிறார், தேவன் அவர்களை விசாரிக்கிறார். ஏன் அப்படி இருக்கிறார்னா, இப்ப இருக்கிற பிரசன்ட்டை பார்த்து நீங்கள் நியாயம் தீர்க்கிறீர்கள். பிரசன்ட் அல்ல, ஃபியூச்சரை பார்த்து கர்த்தர் செய்கிறார். அவருடைய முடிவு என்னவா இருக்கிறது? ஒருவருடைய முடிவு தான் முக்கியம். அல்லேலூயா. தொடக்கம் எப்படி என்பது அல்ல. ஒரு ஊழியமா இருக்கலாம், ஒரு மனிதனா இருக்கலாம், எந்த ஒரு ஃபேக்டரியா இருக்கலாம், எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கலாம், நீங்கள் தொடங்குவதை பார்க்கிறீர்கள். ஆனா கர்த்தர் தொடங்குவதை அல்ல, அவர் எண்ட பார்க்கிறாரு. அல்லேலூயா. நாம எல்லாம் எப்படி எழுதுகிறோம்? பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 அப்படிதான் எழுதும். ஒரு கதை எழுதுனா எப்படி எழுதுவாங்க? ஆனா கர்த்தர் அப்படி அல்ல, அவர் முடிவிலிருந்து தொடங்குகிறவர். அல்லேலூயா. அவர் முன்பாக தீர்மானித்து அதை டிசைன் பண்ணி வகிக்கிறவர் தான் தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த ஒருவர் கையில் தேவன் ஊழியத்தை கொடுக்கிறார். அதை எதை கொடுத்தாலும் அவர் என்ன எண்ணி கொடுக்கிறாரா? இவன் உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஊழியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசு பவுல் கிட்ட கொடுத்த ஊழியத்துக்கான காரணம் என்ன? அவன் படித்தவன் என்பதற்காக அல்ல, அவன் நல்லா ஒர்க் பண்ணுவான். அப்படி அவர் கர்த்தர் என்ன சொல்லி பார்த்து, இவன் கிட்ட கொடுத்தா இவன் உண்மை உள்ளவனாய் கடைசி வரைக்கும் தனக்காக வாழக்கூடிய ஒரு மனிதனாய் இருப்பான்னு சொல்லி அவன் கையில தான் ஊழியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ தேவன் கொடுக்கிற ஊழியம், தேவன் கொடுக்கிற ஊழியம், தேவன் தாளந்தை கொடுத்தார் என்றால் அது நீங்கள் பிழைப்பதற்கு முதல்ல கொடுக்கிறார். ஊழியம் தனக்கென்று செய்வதற்குன்னு கேட்கிறார். ஊழியம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என்ன செய்யணுமா? ஊழியம் செய்ய, இயேசுவுக்காக எதாகிலும் செய்கிற மனிதனா இருக்கணும். அல்லேலூயா. எதாகிலும் ஒன்றை இயேசுவுக்காக செய்கிறவர்களா இருக்கணும். இயேசுவை சந்திக்க போகும்போது, இயேசு எனக்காக என்ன செய்தா என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வார வாரம் சர்ச்சுக்கு போன ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? வார வாரம் சர்ச்சு யாருக்காக போறோம்? இயேசுக்காக போறோம். இயேசு பாட்டு பாடினா அவர் கொஞ்சம் குளிச்சு ஆக்கலாம், இல்லைன்னா அவர் கஷ்டப்படுவார்னா அவருக்கு பாட்டு பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர் ஆராதிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்காக போறோம்? நமக்காக போகிறோம். சத்தியத்தை அறிந்து வாழ்க்கை ஆசீர்வதிக்க போகிறோம். அப்ப இயேசுவுக்காக என்ன பண்ணணும்? இயேசுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், வாழ்க்கையை கொடுக்கணும், வேறு ஒருவன் வாழ்க்கையை சரி பண்ணணும். ஒரு குடிக்காரனை பார்த்த அப்படின்னு, அவன் குடிக்கிறவையா, அவன் குடிச்சே சாவான், செத்து போட்டோம் அப்படின்னு நினைக்கிறது மற்றவர்கள். கர்த்தருடைய பிள்ளைங்க அவன் நினைக்க கூடாது. அவனை குடியிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தரிடத்தை ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அவனை அந்த பாதையில திருத்துவதற்கு, அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும். அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன், பொறுப்புள்ளவன். உண்மை உள்ளவன் என்றால் யார்? பொறுப்புள்ளவனாய் இருக்கிறவன். பொறுப்பு இருக்கா அவங்கிட்ட? தேவன் எதை பார்க்கிறா? இவன் கிட்ட கொடுத்தா இவன் பொறுப்பாய் செய்வானா இந்த வேலையை? அது சின்னதா இருக்கலாம், சின்ன ஊழியமா கூட இருக்கலாம். தேவனுக்கு அளவு முக்கியம் அல்ல, அதில் இருக்கிற பொறுப்பு தான் முக்கியம். அல்லேலூயா. பெரிய பாஸ்டருக்கும் ஒரே தகுதி தான், ஒரே பரிசு தான். சின்னதா இருக்கிற ஊழியத்துக்கும் ஒரே தகுதி தான். அல்லேலூயா. தேவனுக்கு அந்த பத்தி முக்கியம் அல்ல. அப்ப தேவன் கொடுக்கிற இந்த ஊழியத்தை
கர்த்தர் ஏற்படுத்துகிற இந்த ஊழியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இயேசுவை பத்தி சொன்னீங்கன்னா அது ஒரு ஊழியம். அல்லேலூயா. ஒரு டாக்ஸ் எடுத்து கையில கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஊழியம். எத்தனை பேர் மரணத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்காங்க. அல்லேலூயா. ஒரு பாடுகிற பாட்டு ஒருவனை ரட்சித்திருக்கிறது. சாக போகிறவன் ரட்சித்திருக்கிறது. நீங்கள் ஆராதனை நடத்துவது என்பது சாதாரணம் அல்ல. நீங்கள் ஆராதனை நடத்தும் பொழுதே கர்த்தர் கிரியை செய்வார். ஆராதனை என்பது நம்மளை பிரபலப்படுத்தாம தேவனை மகிமைப்படுத்தும் போது. ஒரு கூட்டத்தில் ஆராதனை நடத்திட்டேன், முடிச்ச அப்புறம் அந்த ஒரு அம்மா சாட்சி சொல்றாங்க, என் மனதில் இருந்த தற்கொலை எண்ணம் அப்படியே மறைந்து போய்விட்டது. அல்லேலூயா. தொடர்ந்து இருந்த அந்த தற்கொலை எண்ணத்தோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆராதனை வேளையில் கர்த்தர் அந்த எண்ணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆராதனை என்பது அவர்களை விடுதலையாக்குகிறது. அப்ப அதுல ஒரு பொறுப்பு நமக்கு இருக்க வேண்டும். ஒரு சின்ன செய்தியை கொண்டு போறோம், ஒரு சின்ன செய்தியை கொடுக்கிறோம், அது உங்க கையில கொடுக்கப்பட்ட ஊழியம். அதை நீங்க அப்படியே விசேஷமாய் நினைக்கிறோம். அல்லேலூயா. அது 5 நிமிடமோ 10 நிமிடமோ 15 நிமிடமோ பரவாயில்ல. ஆனா அதில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இயேசுவை எவ்வளவாய் சொல்ல முடியுமோ, எவ்வளவா இயேசுவை பற்றி நம்ம பிரசங்கிக்க முடியுமோ, அது எல்லாம் சொல்வதற்கு நீங்கள் உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ளுங்க, ஊழியம் கர்த்தருடையது. அல்லேலூயா. ஊழியம் மனிதனுடையது அல்ல. சபை என்பது ஒரு மனுஷனால் ஏற்படுத்தப்படுகிறதும் அல்ல. அல்லேலூயா. இவைகள் இந்த பூமியில இருக்கிற அரசாங்கத்துக்கு எப்படி கணக்கு கொடுக்கிறோமோ, இந்த அரசாங்கத்துக்கு என்ன கணக்கு கொடுக்கணும்? மந்த்லி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்மளோட ஃபைனான்ஸை கணக்கு கொடுக்கும். நம்ம வருஷம் இதுக்கு என்ன பண்றோம்? இன்கம் டேக்ஸு நம்ம கொடுக்குறோம். இந்த இன்கம் டேக்ஸ் கூடிய ரிப்போர்ட்டே அரசாங்கத்துக்கு நம்ம செலுத்தி கொண்டு இருக்கிறோம். வருடம் என்ன நம்ம கிட்ட வருது, என்ன இது பண்றோன்றதை கவர்மெண்ட் கிட்ட நம்ம தெரியப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். சும்மா அப்படியே நம்ம நடத்திட்டு போல, வருடம் அதை ஃபைல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அது உலகம். ஆனா தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும், எல்லாத்தையும் கணக்கு கொடுக்கணும் அவருக்கு. அப்ப எல்லாத்தோட தலைவர் யார் தான்? இயேசு. அல்லேலூயா. அவருடைய கரத்தில் எல்லாம் இருக்கிறது. அப்ப நீங்க செய்கிற எந்த ஊழியமும் மனிதனுக்கு என்று செய்யவில்லை, நீங்கள் கர்த்தருக்கு என்று செய்கிறீர்கள். அல்லேலூயா. மனுஷனுக்காக நீங்க செய்யாம கர்த்தருக்கு என்று செய்யும் போது வேதம் சொல்லுங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன பண்ணுவாரா? கனம் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை கனம் பண்ண வைக்கிறவர் கர்த்தர். ஆமென். அப்ப நீங்க செய்கிற ஊழியம், ஏன் நான் ஊழியத்துக்கு வந்தேன், ஏன் எனக்கு ஊழியம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஒரு வசனம் என்னை ரொம்ப தொட்டது. என்னன்னா, நான் எங்க இருக்கிறேனோ அங்க என் ஊழியக்காரன் இருப்பான் என்ற வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. அல்லேலூயா. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நான் இருக்கணும். அல்லேலூயா. இயேசு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது எந்த இடம் எனக்கு முக்கியம் அல்ல, இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நான் இருக்கணும். அல்லேலூயா. ஏன் ஊழியத்துக்கு வந்து நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் நான் சொல்லுவேன். இயேசு சொன்னாரு, நான் எங்க இருக்கிறேனோ என் ஊழியக்காரன் அங்க இருக்கிறான் என்று சொன்னாரு. ஆகவே இயேசு எங்க இருக்கிறாரோ தான் எனக்கு. அல்லேலூயா. அப்ப இயேசுவுடைய இருக்கிற இடம் எனக்கு சொந்தமா இருக்கிறது. ஆகவே தான் நான் அவருக்கு ஊழியம் செய்கிறேன். ஆமென். அப்ப இயேசு மேல் வைக்கிற அன்பு, இயேசு மேல் வைக்கிற காதல், இயேசு மேல் வைக்கிற விருப்பம் உங்களை ஊழியம் செய்ய வைக்கும். அல்லேலூயா. ஒரு மனிதன் நம்மளை, நீங்க செய்கிற ஊழியத்தினால அவன் சந்தோஷம் படலாம், உங்களை திட்ட கூட செய்யலாம், உங்களை கேவலமா கூட சொல்லுவான். நாங்க சேத்துப்பட்டு ஊழியத்துக்கு போகும்போது சொல்லுவோம், வந்துட்டாங்க தத்திர பிடிச்சவங்கன்னு சொல்லுவோம். ஒரு கூட்டம் ஏசு அண்ணன் வந்துட்டாருன்னு கத்துங்க. இயேசுக்கே நாங்கள் தான் அண்ணன், சரியா? ஏசு அண்ணன் வந்துட்டாங்கன்னு கத்துவாங்க. ஆனா ஒரு கூட்டம் சொல்லும், தரித்திரம் பிடிச்சது வந்துச்சு உள்ள அப்படின்னு சொல்லும். ஒரு இடத்துல புகழ்ச்சி இருக்கும், ஒரு இடத்துல இகழ்ச்சி. ஒருத்தரை ஏற்றுக்கொள்வார்கள், மற்றவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. நாங்க சண்டே ஸ்கூல்ல பாட்டு பாடுறோம், கவலைப்பட்டு குண்டானவன் இல்லைன்னு சண்டே ஸ்கூல்ல பாடுறோம். துக்கப்பட்டு தூங்கினவன் இல்லைன்னு அங்க இருந்து தூங்குறவன் ஏஞ்சிட்டார், அங்க தள்ளி போய் பாடுங்கன்ட்டாங்க. அவருக்கு என்ன துக்கமோ தெரியல. அப்போ நம்ம செய்கிற ஊழியம் யாருக்கு செய்கிறோம்? இயேசுவுக்கு செய்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதோட பலனை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். இரண்டாவது சொல்ல, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் யார் ஏற்றுக்கொள்கிறான்? என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்ள அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. அது மாத்திரம் ஆண்டவர் சொல்ல, நீங்க ஊழியம் செஞ்சுட்டு ஒரு இடம் உங்களை ஏத்துக்கலன்னா நீங்க தூசியை தள்ளிட்டு வந்துருங்க, நான் பார்த்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. சோதம் குமர பட்டணத்துக்கு நேரிடதை பார்க்கலும் அந்த இடத்துல நேரிட போகிற நியாய தீர்ப்பு பயங்கரமா இருக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. யோசித்துக் கொள்ளுங்க, யோசித்து சிந்தித்து பாருங்கள்.
அப்ப அந்த ஊழியத்துடைய மேன்மை என்ன? அல்லேலூயா. என்னானாலும் சரி, இந்த ஜீவன் எதுல தான் போகணும்? இந்த ஊழியத்துல தான் போகணும். அல்லேலூயா. நம்ம உயிரே போனாலும் இந்த இயேசுவுக்காக ஏதாயிலும் செய்து தான் நம்ம மடியணும். அதாவது ஃபாதர் பெட்மஸ் அழகா பண்ணாரு. ஏதாவது செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசுக்காக துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கொடுக்கணும், ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கை, நீங்கள் இயேசுக்காக வாழுகிற வாழ்க்கை. ஊழியம்னா நீங்க ஊழியம் மட்டும் செய்யறதில்ல, சாட்சி உள்ள ஊழியம் ரொம்ப முக்கியம். ஊழியம் செய்யலாம், பேருக்காக ஃபேமஸுக்காக ஊழியம் செய்ய ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்காக இல்ல. சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். உங்க வாழ்க்கை சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. அந்த வாழ்க்கை வாழ்ந்து நீங்க ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, இந்த ஊழியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது? வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அப்போ இதை செய்வதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்ஸ் வரம். அல்லேலூயா. வரம், அது உங்களுக்குள்ள வரம் கொடுத்திருக்கிறார். முதலாவது வரம் என்ன வரமா? சங்கீதம் 68 வாசிங்க. சங்கீதம் 68:18. 68:18. ஆமென். மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு கர்த்தர் வரத்தை பெற்றுக்கொண்டார். ரோமர் 12:6 மணி. எபேசியர் 4:8 சொல்லுகிறது. எபேசியர் 4:8 சொல்லுகிறது, அவர் வரங்களை பொழிந்தருளினார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், உங்களோடு கூட வாசம் பண்ணும்படிக்கு நான் பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்புவேன். அல்லேலூயா. முதல்ல பாருங்க, பிதாவாகிய தேவன், ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தரை யாருமே பார்க்க முடியாது. தேவனை யாரும் பார்க்க, சூரியனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் தான் தெய்வம். சரிங்களா? அவர் காணக்கூடாத இறைவன். நீங்கள் அவரை பார்த்துட்டு படத்துல வரைய முடியாது. அதனால்தான் வேதத்துல நீங்க பார்க்கும் போதெல்லாம் அவர் எப்படி இருக்கிறாரு, அவங்க உதாரணத்துக்கு சொல்றாங்க. சூரியனை போல இருக்கிறார், அவருடைய ஒளி நீல ரத்தனங்கள்ல இருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்றாங்க. சிங்காசனத்தில் ஒரு உட்கார்ந்து இருக்கிறார். அவரை வடிவமைத்து அவரை விளக்கி சொல்ல யாரால முடியாது. தெய்வம் எப்படி இருக்கிறார்? அவருக்கு 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, 10 தலை இருக்கு, அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. தெய்வம் எப்படிப்பட்ட ஆவியா இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற எப்படிதான் தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறோம். அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை ஒருவனும் டச் பண்ண முடியாது. தேவன் மலை மதியில இறங்கி வந்த போது, ஓரப் மலையில இறங்கி, சீனாய் மலையில இறங்கி வந்த போது, அந்த மலையை சுற்றி ஒன்று வர முடியாது, எதுவுமே வர முடியாது. அந்த அளவுக்கு அக்னிமயமாய் இருந்த தெய்வம், காணக்கூடாத ஒரு தெய்வத்தை அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவை மரண பரிந்தமும் இறங்கி வந்தார். அப்போ யோவான் சொல்லுகிறார், நாங்கள் அவரை தொட்டோம். என்ன பண்ணோம்? தொட்டோம். அவர் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளேயே வாசம் பண்ணினார். எங்க வாசம் பண்ணாரு? நமக்கு இடையே வாசம் பண்ணினார். இயேசு இந்த பூமிக்கு 33 வருஷம் பூமியில இருந்தாரு. இந்த பூமியில் இருந்த நாட்கள்ல அவர் எங்க இருந்தாரா? மக்கள் அவரை தொட்டார்கள், அவர் வஸ்திரத்தை தொட்டார்கள், அவருடைய கையை அவர் தொட்டார்கள், அவர் முகத்தை தரிசித்தார்கள், அவருடைய தொடுதலை உணர்ந்தார்கள், அவருடைய பிட்டு கொடுக்கிற அனுபவத்தை உணர்ந்தார்கள், அவரோடு படுத்திருந்தார்கள். அப்போ தெய்வத்தை டச்ல பார்த்தாங்க. பார்க்க முடியாத தெய்வம் ஒரு கட்டத்துல நமக்காக காணக்கூடிய இறைவனாய் வெளிப்பட்டார், மாம்சத்துல வெளிப்பட்டார். அந்த தெய்வத்தை தொட்டாங்க, ருசிச்சாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, பழகினாங்க. அந்த கட்டத்தில் இருந்த அந்த தெய்வம், அப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரு அடுத்த லெவல்ல நம்ம பார்த்தோம். அவர் நமக்காக மரித்தார், நமக்காக பாடுகளை சகித்தார், அவரை அடித்தார்கள், அவரை காயப்படுத்தினார்கள், அவரை நோகடித்தார்கள், அவர் மேல் குற்றம் சாட்டினார்கள்.
அவர் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அவர் எழுந்து அவர் என்ன செய்தாரா? வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஆவியை ஊற்றினார். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? பார்க்க முடியாத இருந்த ஒரு ஸ்டேஜில் இருந்து செகண்ட் ஸ்டேஜ் ஒன்று இருந்தது, அவரை டச் பண்ற ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் சொன்னாரு, நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். இயேசுவை யார் அனுப்பினாங்க? பிதா அனுப்பினார். இப்ப இயேசு சுவாமி சொல்லுகிறார், நான் பிதாவிடத்து அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பார். அல்லேலூயா. மூணாவது ஒரு உன்னத அனுபவம் என்னவென்றால், இதுவரைக்கும் நாம் தொட்ட அந்த இயேசு இப்ப எப்படி ஆயிட்டாரா? நமக்குள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா. நமக்குள்ள வந்து நம்மளோடு வாசம் பண்ணுகிற தெய்வமாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. இது மூணாவது ஒரு மிகப்பெரிய அனுபவம். பார்க்க முடியாத இருந்த தெய்வம், காணக்கூடிய மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம் இப்போது எப்படி வந்திருக்கிறாரா? நமக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. நமக்குள்ள வந்துட்டாரு. நாம் அவருக்குள் போயிட்டோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்குள்ளாகவும் தேவன் நமக்குள்ளாகவும் இணைக்கப்பட்டோம். வேதம் சொல்கிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ நம்ம யார் கூட இருக்கிறோம்? தேவனு கூடவும் தேவனுக்குள்ளவும் நம்ம இருக்கிறோம். மூன்றாவது பரிமாணம். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியின் இந்த மகிமையான அனுபவம், காணக்கூடாத வல்லமையான அனுபவம், அவர் வந்து ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தில் அவர் மகிமை இறங்கின பொழுது அங்க ஆசாரிப்பு ஊழியம் செய்ய முடியாது. தேவ மகிமை இறங்கின போது ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு அந்த மகிமை பெருசா இருந்தது, அந்த வல்லமை பெருசா இருந்தது. அப்படிப்பட்ட தெய்வம் ஒரு சாதாரண மனிதனுக்குள் வாசம் பண்ணுவதற்கு வேண்டிய விலைகரம் செலுத்தப்படணும். அந்த கிருபை வேணும். அவர் பரிசுத்தமான இடத்துல வாசம் பண்ணுகிறார். எங்க வாசம் பண்றாரு? பரிசுத்த ஆவி எங்க வாசம் பண்றாரு? அவர் இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். அவர் பரிசுத்தமான இடத்துல வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த தெய்வம் நறுகுண்ட இருதயத்துல வாசம் பண்ணுகிறார். அப்ப அந்த வாசம் பண்ணுவதற்கு கிருபை நமக்கு வேணும். அல்லேலூயா. அந்த கிருபையை தருவதற்கு தான் இயேசு பாடுகளை சகித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்துடைய பிரசன்ஸை நாம் உணர முடிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரவோ, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவு வருவதற்கோ இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் தான் முக்கியம். இயேசு ரத்தம் சிந்தினதுனால தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அனுபவம் நம்ம வாழ்க்கையில இலவசமாய் கிடைக்கிறது. அல்லேலூயா. ஒன்று இந்த கிஃப்ட், பரிசுத்த ஆவியின் இந்த வரம் என்பது உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதற்கான விலைகரத்தை இயேசு மகாராஜா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எப்படி எனக்கு கிடைக்குதுங்க? இவ்வளவு பெரிய கிஃப்ட் எப்படிங்க எனக்கு வந்தது? அதுக்கு இயேசு தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார், தன்னுடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அல்லேலூயா. ஆனா நமக்கு தான் அந்த நன்றி இருக்காது. அல்லேலூயா. இப்போ நமக்குள்ள எப்பவுமே நன்றி உள்ள இருதயம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எப்பவுமே கர்த்தருடைய பாடுகளை நாம் தியானிக்கிறவர்களா இருக்கணும். உங்களுக்கு கிடைக்கிற எந்த நன்மைக்கும் உத்தரவாதம், உங்களுக்கு கிடைக்கிற எந்த நன்மைக்கும் உரிமை உள்ளவர், அதற்கான காரணர் யார் என்றால் இயேசு கிறிஸ்துடைய பாடுகள். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிற அவரே சமாதான காரணராய் இருக்கிறார். அப்போ நீங்க புரிந்து கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்து இயேசுடைய பாடுகளை தியானிக்கணும். உங்களுக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் கிடைச்சிருக்கோ, எதெல்லாம் உங்க லைஃப்ல இப்போது இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களோ, அது உங்களுக்கு கணவராகவோ பிள்ளைகளாகவோ எதுவானா இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வீடா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, நீங்கள் அதை அனுபவிக்கும் பொழுது ஒன்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், இதற்கான காரணர் கிறிஸ்து. அல்லேலூயா. இதற்காக அவர் விலைகரம் செலுத்தியிருக்கிறார், இதற்காக அவர் பாடுகளை சகித்திருக்கிறார், இதற்காக அவர் அடிகளை வாங்கியிருக்கிறார், இதற்காக அவர் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் உணர்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் இருக்கிறது இல்லை. அப்ப இந்த நாளில் நம்ம முடிவு எடுக்கணும். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை செய்யணும். என்ன காரியத்தை செய்யணும்? இந்த பாடுகளை தியானிக்கிறவர்களாய் நாம் இருக்க பழகணும். அல்லேலூயா.
நீங்கள் இயேசு எனக்காக பட்ட பாடுகள் எவ்வளவு என்பதை ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் அதை மறக்காம தியானிக்க பழக வேண்டும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீங்க எதெல்லாம் நன்மைன்னு சந்தோஷப்படுறீங்களோ உடனே அதுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. ரெண்டாவது, எது நம்ம கையில இல்லையோ நம்ம ஒண்ணுதான் தியானிக்க பழகணும். இயேசு எனக்காக பாடுகளை பட்டிருக்கிறார். அப்ப அந்த காரியம் என் வாழ்க்கையில நடப்பதற்கு தடை கிடையாது. அல்லேலூயா. இந்த நன்மையை நான் அனுபவிச்சிருக்கிறேன், இனி வரப்போற நன்மையை அனுபவிக்கிறதுக்கும் எனக்கு தேவையானது யார் கொடுக்குறாங்க? இயேசு பட்ட பாடுகள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க உரிமையோடு தேவன்கிட்ட அவர் நாமத்தினால கேட்கறதுக்கான காரணம் என்ன? அவரே ஒண்ணுதான், அவர் எனக்காக பாடுகளை சகித்திருக்கிறார், எனக்கு அந்த ஒரு தகுதி மட்டும் போதாண்டவர்னு கேட்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு வேற எந்த தகுதியும் இல்லை, ஒரு தகுதி இருக்குது, அது இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை நினைவு கூறுகிற தகுதி. அல்லேலூயா. இயேசு எனக்காக பட்ட பாடுகள் இருக்கிறது. ஆகவேதான் பிதாவாகிய தேவனிடத்துல நான் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் தன் சொந்த குமாரனே உங்களுக்கு கொடுத்தபடியினால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? என் ஜபத்துக்கு பதில் கிடைக்குமா? கிடைக்கும். என எழுதியிருக்கிறது, இயேசுவே தேவன் கொடுத்துட்டாரு, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இப்போ வரங்களா இருக்கலாம், ஆவிக்குரிய நன்மையா இருக்கலாம், உலக நன்மையா இருக்கலாம், இதுக்கெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் நல்லவன் என்பதற்காக நான் கேட்க வரல ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதற்காக கேட்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னை நீதிமானாக்கினவருடைய பாடுகளை விசுவாசித்திருக்கிறேன், ஆகவே இந்த நன்மை எனக்கு வேண்டும். அல்லேலூயா. அதே நேரத்தில் நாம் எப்படி இருக்கணும் அதை மறந்துடக்கூடாது. நான் பெற்றுக்கொள்ள போகிற இந்த நன்மைக்கு கிறிஸ்து பாடுகள் பட்டிருக்கிறாரு, அந்த பாடுகளை நான் உணர்வுகளவனா இருக்கணும். உங்க பிள்ளைங்க வளரும் போது உங்க பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நீங்க ஒரு சட்டை வாங்கி கொடுத்தாலும் அதற்கு விலைகரை நீங்க கொடுத்துருக்கிறீங்க, அதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க என்பது தெரியும். இல்லையா? அது நம்ம செய்யறது இல்லை. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நீ வாங்குற எந்த ஒரு பொருளும் ஸ்பெண்ட் பண்ணப்படுகிறது, அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், வேர்வை சிந்தி உழைத்திருக்கிறேன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள செய்யுங்கள். இல்லையா? எந்த நன்மைக்கும் பின்பாக ஒருவருடைய பாடுகள் இருக்கிறது, எந்த நன்மைக்கும் பின்பாக ஒருத்தருடைய இழப்புகள் இருக்கிறது, எந்த ஆசீர்வாதத்துக்கும் பின்பாக ஒரு மனிதனுடைய தியாகம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. யாரோ அவருடைய தியாகம், யாரோ அவருடைய ஜெபம், யாரோ அவருடைய விலைகரம் தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். யாரோ ஒருவர் ஜெபித்திருக்கிறார்கள், யாரோ ஒருவர் நமக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கிறார்கள், யாரோ ஒருவர் தன் சொந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அதுதான் சொல்றேன், எந்த நன்மைக்கும் பின்பாக எதுவுமே சுலபமாய் அல்ல, இலவசமாய் கொடுக்கப்படுகிற எந்த நன்மைக்கும் பின்பாக ஒருவருடைய பாடுகள், ஒருவருடைய தியாகங்கள், ஒருவருடைய இழப்புகள் இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஊழியம் உருவாக்கப்படுகிறது, ஒரு ஊழியம் ஸ்தாபிக்கப்படுகிறது, ஒரு ஊழியம் எழும்புகிறது என்று சொன்னால் அது அந்த ஊழியர்களின் பாடுகளின் மத்தியில, அந்த ஊழியர்களின் இழப்புகளின் மத்தியில, அந்த ஊழியர்களின் வேதனைகளின் மத்தியில தான் எந்த ஒரு ஊழியமும் ஆரம்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஊழியங்கள் உருவாக்கப்படுகிறது, அது சாதாரணமாக உருவாக்கப்படுவதில்லை. அந்த ஊழியத்தின் கர்த்தர் யாரை வைத்திருக்கிறார்களோ அந்த சொன்ன, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னால் அந்த கல் உடைக்கப்பட்ட கல்லாய், அது மூளைக்கு தலைக்கல்லாய் மாறுவதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிற கல்லாய் இருக்கும். அது பாடுகளின் வழியாக தான் அது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிறுவனம் இன்னைக்கு பெருசா இருக்கலாம், ஆனால் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவருடைய தியாகங்கள், அந்த நிறுவனத்தை நடத்தினவருடைய இழப்புகள் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அதனால தான் சொல்றேன், எந்த ஊழியமானாலும் சரி, இன்னைக்கு வளர்ந்திருக்கலாம், வளர்ந்து கொண்டு இருக்கலாம், எந்த ஊழியமும் நீங்கள் குறைவாய் மதிப்பிடாதிருங்கள். அதற்காக அந்த ஊழியர்கள் எத்தனை தியாகங்களை செய்திருப்பார்கள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை இழப்புகளை சந்தித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் மறந்து, எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எனக்காக இது செய்திருக்கிறார் என்கிற அந்த நன்றி உள்ள இருதயத்தை நாம் உள்ளே வாங்கி கொள்ள வேண்டும். உள்ள வாங்கிக்கணும், உள்ள ஏற்றுக்கொள்ளணும், உள்ள அப்படியே நிறைச்சி கொள்ளணும். அந்த எண்ணம் எப்போதும் இருக்கணும், இயேசு எனக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன பையன் ரொம்ப ஊதாரித்தனமா இருந்தான். அப்போ அந்த தகப்பன் அவனை திட்டினார், நீ என்ன ஊதாரித்தனமா இருக்கிற, பணத்துடைய அருமை உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். நீ ஒரு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வாப்போ உனக்கு தெரியும் சொன்னார். அவன் நான் போய் சம்பாதிச்சுட்டு வரேன்னு போனான். வந்து அந்த காசை கொடுக்குறான், அவங்க அப்பா அதை எடுத்து போய் நெருப்புல போடுறாரு. அவன் அப்படியே பார்த்து நிற்கிறான் கோவமா.
ரெண்டாவது நாள் அவர் சொல்ல நீ சரியா வேலை செய்யல போன்ட்டுட்டார். ரெண்டாவது நாளும் அதே போல எடுத்துட்டு வந்து காசு கொடுக்குறான். சாயந்தரம் அவர் தூக்கி நெருப்புல போடுறாரு. அவன் உடனே கோவப்படுறான், தவிர அவன் ஒன்றும் பண்ணல. மூன்றாவது நாள் அவன் எடுத்து போதும்போது அவன் பதறுகிறான். அப்பா நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தூக்கி போடுறீங்களேன்னு கேட்கிறான். அப்ப சொன்ன இதுதான் நீ உழைச்சு சம்பாரிச்சது. அல்லேலூயா. ஏன்னா இதோட காசோட வேல்யூ உனக்கு தெரியுது இப்போ. அல்லேலூயா. அப்போ உபத்திரம் பாடுகள் எதற்குன்னா நமக்கு கர்த்தர் கொடுக்க போகிற நன்மைகளை புரிந்து கொள்வதற்காய் தேவன் சிலவற்றை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியின் அந்த நிறைவு, பரிசுத்த ஆவியின் வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறதுக்காக நமக்கு எந்த நன்மைக்கும் பின்பாக இயேசுடைய பாடுகள் இருக்கிறது. எடுத்து வாசிங்க ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிறப்படும்படிக்காக உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவதற்கு உங்களுக்கு வரங்கள் தேவை. ஏன் வரம் வேணுமா? ஏன் கிஃப்ட்ஸ் வேணுமா? நீங்கள் ஸ்திரப்படுவதற்கு, நீங்கள் வளருவதற்கு உங்களுக்கு என்ன தேவை? வரங்கள் தேவை. வரம் எனக்கு வேண்டாம், நான் வந்து போயிட்டு இருக்கேன். இல்லை, நீங்க வளரணும். ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கணும். ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் பெற்றவர்களாய் ஜொலிக்கணும். அந்நிய பாஷை வரம் பெற்றுக்கொள்ளணும். அப்போ நீங்க ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை வரங்களை விலக்கி காட்ட முடியும். அப்போ இந்த வரங்கள் உங்களுக்கு தேவை. நீங்கள் வளருவதற்கு அது உங்களை பயன்படுத்தப்படும். இரண்டாவது ரோமர் 11:29 வாசிங்க. 11:29. வேதம் சொல்லு, தேவன் கொடுக்கிற இந்த வரமா இருக்கலாம், கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்பா இருக்கலாம், அவை என்னைக்குமே மாறாது. ஹல்லேலூயா. மாறாது என்றால் என்ன? திரும்ப எடுத்துக்க மாட்டார். கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டார்னா திரும்ப எடுத்துக்க மாட்டார். அது உங்களை விட்டு மாறவே மாறாது. தேவன் உங்கள் வைத்த அன்பு மாறாது. தேவன் உங்கள் மேல் வைத்த கிருபை மாறாது. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்க தன்னுடைய இரக்கங்கள் மாறாதவைகள். அல்லேலூயா. ரோமர் 12:6 வாசித்து பாருங்க. ரோமர் 12:6. அப்போ ஊழியம் செய்வது இந்த வரங்களும் எதற்கு கொடுக்கப்படுகிறது? விசுவாச பிரமாணம், லா, ஒரு சட்டம் இருக்கிறது. எதையுமே சட்டத்தின்படி தான் செய்யணும். ஒரு மல்யுத்தம் செய்தாலும், ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடினாலும் எதுக்கும் ஒரு லா இருக்குது, சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. ஒரு கிரிக்கெட் விளையாடினா அதுக்கு ஒரு சட்டங்கள் எழுதுறாங்க. இது வரைக்கும் அடிச்சா 4, இங்க அவுட் ஆனால் LPW, அதுக்கு ஒரு சில ரூல்ஸை எழுதுறாங்க. அதே போல ஊழியமா இருக்கலாம், வரங்களா இருக்கலாம், தேவன் வகுத்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அந்த சட்டத்தோட பேரு தான் விசுவாச சட்டம். அல்லேலூயா. தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில தான் நம்ம செய்கிற எந்த ஊழியமா இருக்கணும், வரங்களும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் அதை கொடுக்கிறாரா? எபிரேயர் 2:4. எபிரேயர் 2:4. ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த எல்லாம் ஏன் கொடுக்கிறாருன்னா ரட்சிப்பு அடைவதற்கு. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் நம்ம ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணும். மற்றவர்களை ரட்சித்து பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும். ஹல்லேலூயா. நம்மளால எவ்வளவு பேரை கொண்டு வர முடியுமோ கொண்டு போகணும் பரலோகத்துக்கு. நம்மளை திட்டலாம், கேவலமா பேசலாம், எதை வேணா செய்யலாம். அவன் பரலோகத்துக்கு வந்தால் அவன் சந்தோஷப்படுவான். சொல்லுவான், டேய் நீ மட்டும் எனக்கு சொல்லலைன்னா இன்னைக்கு நான் பரலோகத்துக்கு வந்திருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவான். ஒருவேளை அவன் நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா, கேட்காம போனா அப்போ புரியும். அவன் அவ்வளோ சொன்னான்டா, நான் தானே கேட்காம போயிட்டேன், இன்னைக்கு அதனால தானே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ எதுவா இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய கடமை செய்யணும். அல்லேலூயா. அவர்களை கொண்டு போவதற்கு அவர்கள் கண்ணை மூடும்போது கர்த்தரை பார்க்கிறவர்களாய் மாறணும். அதற்காக தான் இவ்வளவு பிரயாசம், இவ்வளவு செலவுகள், இவ்வளவு காரியங்களை செய்யும். எந்த ஒரு நிறுவனமும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு பண்றாங்க? லாபத்துக்கு பண்றாங்க. சபை என்பது இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல. சபை ஸ்பெண்ட் பண்ணுவது ஆத்துமாவை பரலோகத்தில் கொண்டு போவதற்காக. அல்லேலூயா. ஆனால் அது என்ன நடக்குது? கர்த்தர் அப்படி செய்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு?
ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வரங்கள் நம்ம பெற்றிருக்கணும். ஆவிக்குரிய வரங்கள் 9 வரங்களை குறித்து இருக்கிறது. ஞானத்தை போதிக்கிற வரம், அறிவை உணர்த்துற வசனம், இது ஒரு வரம். தீர்க்க தரிசன வரம் ஒன்று இருக்கிறது, வியாக்கியான வரம் ஒன்று இருக்கிறது, அந்நிய பாஷை வரங்கள் இருக்கிறது, விசுவாச வரங்கள் இருக்கிறது, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்கிறது. இது மாதிரி 9 வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 9 வரங்களையும் நீங்கள் அறிந்து கொண்டு அதை நாடணும், அதை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய பகுத்தறிய வரம் ஒன்று இருக்கிறது. ஆவிக்குரிய பகுத்தறிகிற வரம். இது இந்த வரம் என்னவென்றால் ஸ்பிரிட்டுடைய, ஆவியுடைய எப்படி சொல்ற, மரபணுவை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த உலகத்தில் நிறைய ஆவிகள் இருக்கிறது, நிறைய ஸ்பிரிட் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய இந்த வரமுடையவர்கள் என்ன செய்வாங்க, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய காரியங்களின் அறிந்து கொள்வார்கள். எல்லாருக்கும் தீர்க்கதரிசன வரம் பிடிக்கும். எல்லாருக்கும் நிறைய பேர் யார் என்ன வரம் பிடிக்கும்? தீர்க்கதரிசன வரங்கள் பிடிக்கும், வெளிப்பாட்டு வரங்கள் பிடிக்கும். அதில் எல்லாத்திலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு வரத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதில் ஒரு சிறப்பு இந்த வரத்துக்கு என்னன்னா, நீங்கள் ஆவியில நீங்கள் சில ஸ்பிரிட்டுகளை நீங்கள் டிசைன் பண்ணி அது எந்த வகையான ஸ்பிரிட்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். புரியுதுங்களா? அது தள்ளப்பட்ட தூதர்கள், அவங்க மனித ஆவி கிடையாது. அது மனுஷன் செத்து போனவனுடைய ஆவி இந்த பூமியிலேருந்து எழும்பாது, அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே சுத்துகிற ஆவிகள் தள்ளப்பட்ட தூதர்கள். ஸோ அவங்களுடைய ஜெனட்டிக்னு ஒன்று இருக்கிறது. அவங்க உருவாக்கப்பட்ட விதம், அவர்களுடைய தன்மை, அவர்கள் எந்த நோக்கத்தோடு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கிறது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமைகள், அந்த வல்லமை கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு இந்த வரம் செயல்பட ஆரம்பிச்சா இதை நீங்கள் சரியா புரிந்து கொள்ள முடியும். அதோட பெயர் முதல் கொண்டு, அந்த ஸ்பிரிட்டோட பெயர் முதல் கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஸ்பிரிட்டோட பெயரை தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அதை துரத்துவதற்கு உங்களுக்கு அதிகமான கிருபை இருக்கும். அப்ப அந்த பெயரை சொல்லியே நீங்க என்ன பண்ணலாம், ஆண்டவர் ஒரு இடத்துல செவிட்டு ஊமையுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்றார். நீங்க பைபிளை வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பிரிட்டை பத்தி அவருக்கு தெரிகிறது. ஒரு ஆவி வந்து துரத்துக்கு அவர் உடனே கேட்கிறார், உன் பேர் என்ன கேட்கிறார். அது நிறைய நிரம்பி இருக்குது, லேகியன்னு சொல்லுகிறது. அநேக ஆவிகள் அதுல இருக்கிறது, அதனால தான் உன் பேர் என்ன கேட்கிறார், மொத்தமா அதுக்கு சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், செவிட்டு ஊமையமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். ஒரு ஆவி வந்து வந்து போகிறது, வந்து வந்து போகிறது, அது அவன் கூட இல்ல, திடீர்னு வந்து போகிறது. அப்ப ஆண்டவர் அதை பார்த்து சொல்லுகிறார், இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் பிரவேசிக்காதே என்று ஒரு கட்டளை எடுக்கிறார். அப்போ அதோடைய தன்மை, அதோடைய காரியங்களை, அந்த ஸ்பிரிச்சுவல் தன்மையை அறிந்து கொள்வது. ஒரு போலீஸ்காரனுக்கு திருடனை பத்தி தெரியும். அவன் எப்படிப்பட்ட திருடன், எங்க திருடுவான், அவன் கைகாரியம் என்ன, இந்த ஒரு திருட்டு நடந்தா இதுக்கு சம்பந்தப்பட்டவன் யாருன்னு அவனுக்கு தெரியும், இந்த திருட்டு நடந்தா இந்த சம்பந்தப்பட்டவன் யாருன்னு அவனுக்கு தெரியும். அப்போ இது வந்து ஆவிக்குரிய அந்த வரம் பெற்றவர்கள். ஆனா இதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இன்னைக்கு புது புது ட்ரெண்டுகள் உருவாகி வருகிறது. நாய் குறைச்சா ஒரு இது, அது குறைச்சா ஒரு இதுன்னு சில கனவுகளை நான் விளக்கம் சொல்றேன், நான் இதை பத்தி சொல்றேன், இந்த ஆவி, அதெல்லாம் நம்பாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் இதில் ஜாக்கிரதையா இருங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த வரங்களை நீங்கள் நாடுங்கள். எல்லா வரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை நாட ஆரம்பிக்கும் போது அவை உங்களிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் உதவினது எபினேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவராகிய கர்த்தாவே, எல்லாவற்றையும் உடைய பாதத்தின் கீழ் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரே ஐக்கிய சுகபலன் நம் அனைவரோடு இன்றும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமீன்.